சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சண்முகம் முன்னாடி வந்து சவுந்தரமணின்னு முத்துப்பாண்டினா ஆவேசமாக பேசுகிறாங்க. என்னல்ல நீ வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறிய உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னமோ எங்கள் அம்மாவை அம்மாங்கிற அளவுக்கு ஸ்தானம் கொடுத்து மரியாதைலாம் கொடுத்து வச்சுருந்தியே பாக்கியத்துக்கு, அதெல்லாம் சும்மாவான்னு முத்துப்பாண்டி வந்து கேள்வி கேட்குறாங்க. நீ என்னல்ல பேசுகிற, எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து கேட்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியாடா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. தேவையெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, பின்ன சத்தியத்தை மீறினா எனக்கு கோவம் வருமா வராதா? பரணி நிற்கிறா தெரியுமா? ஏய் பரணி எங்கெல்லாம் நிற்கிறான், எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா இவன் வேணும்னே வெறுப்பேற்றுறான்ப்பா. பரணி வந்து எங்கள் அப்பாவுக்கு எதிராக வந்து அந்த இடத்துல வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கா. ஒரு சின்ன பிழை கூட இல்லை தெரியுமா அவள் சப்மிட் பண்ண எல்லா பேப்பர்லேயும் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நீ தான் இதுக்கு பின்னாடி வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இதுக்கு எங்கள் அப்பா முன்னாடி வந்து சொல்லியிருக்கலாம்ல. இல்லை எங்கள் அம்மா கிட்ட அதெல்லாம் வாபஸ்லாம் வாங்க முடியாதுன்னு. நீ சத்தியம் செஞ்சு கொடுக்குற மாதிரி சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு இப்போ உன் பொண்டாட்டி வந்து அந்த இடத்துல நிற்க வைக்கிறியா? என்ன விதத்துலடா நியாயம் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க சவுந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டியனும். இவன்லாம் கிட்ட பேசுறதுனா வேஸ்ட்டுப்பா, இவன் நம்மளோட மிகப்பெரிய கேடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டியனும், அண்ணா ஃபோன் அடித்து கேளுண்ணே, உண்மையிலேயே பரணி அண்ணி வந்து நிற்கிறாங்களா இல்லையான்னு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நம்ம வெட்டுக்கிளி உன்னை ஃபோன் அடித்து கோயில் நிர்வாகிகிட்டே கேட்கும்போது, ஆமாப்பா பரணி பாப்பா வந்து இது மாதிரி பேர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வெட்டுக்கிளி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சண்முகத்துக்கு வந்து செம்ம ஆத்திரத்தில் வந்து இருக்காப்புல. வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க. எப்படி இருந்தாலும் வந்து சண்முகத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படின்னா கண்ணா அப்படின்னான்னு திட்டுவான். கடவுளே அவனை சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தியை கொடுப்பா, தைரியத்தை கொடுப்பான்னு சொல்லி சாமிகிட்ட வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. பரணி பரணிங்கிற மாதிரி ஆவேசமாக வந்து சண்முகம் வந்து வீட்டுக்கு வந்ததும் வராதமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னடா நீ நிற்கிறியாமே, நான் வந்து பாக்கியத்துக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். புருஷன் பொண்டாட்டினா என்ன, எனக்கு தெரியாமல் நீ எதுவும் செய்யக்கூடாது, உனக்கு தெரியாமல் நான் எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் என்ன இதுக்குடா நீ எங்கள் அம்மாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்த, நிற்க மாட்டேன்னு சொன்னேன். உங்கள் அம்மாங்கிறது எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் ஒரு படி மேலே. நான் உங்கள் அத்தைக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து நான் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம சண்முகம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சரிடா நீ சொன்னதெல்லாம் ஓகே தான், அப்போனா எனக்கு தெரியாமல் நீ எதுக்கு எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த, அது தப்பு தானே? தப்போ சரியோ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதை மாற்றக்கூடாது. அதை மாற்றினா ரொம்பவே தப்பாயிடும். சரி நான் முதல்ல நிற்கிறேன்னு உனக்கு எப்படா தெரிஞ்சிச்சு? வீட்டில் இருக்கிற யாருக்கும் கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது கோயில் நிர்வாகி அவங்க சொன்னாங்களா? இல்லை உங்கள் அப்பா தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. எப்புட்றா எங்கள் அம்மா வந்து சத்தியம் வந்து கேட்பாங்களாம், நீயும் பெரிய மனசுபடியாக பண்ணி கொடுத்துருவியான். சத்தியம் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதோ வந்து மைக்க பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருப்பாராம். சத்தியம் வாங்கினதுக்கப்புறம் தெளிவாக உங்ககிட்ட பேசி அநியாயம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாருண்ணா. ஒரு நாளில் வந்து தெளிஞ்சிருச்சா எங்கள் அப்பாவுக்குன்னு கரெக்டாக வந்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் இல்லை, நீ என்ன இவ்வளோ கோவமாக வந்து பேசிகிட்டு இருக்க, இது மாதிரிலாம் பேசினா வந்து சரியே வராது. என்னடா பண்ணுவேன், என்னை வீட்டை விட்டு துரத்துவியா? எனக்கு கிளினிக் இருக்குடா, நான் அங்கே இருந்துப்பேன். உனக்கு உங்கள் அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் முக்கியம்னா, எனக்கு எங்கள் அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் வந்து ரொம்ப முக்கியம்னா பரணி வந்து செம மாசா கெத்தா வந்து அந்த இடத்துல வந்து உளறிடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, ஏய் வீரலட்சுமி வந்து கேட்குறாங்க, அப்பனா எங்கள் அம்மாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, அந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல சண்முகத்தோட அம்மா, அவங்களுக்காக தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் சூடாமணிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அநியாயம் நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் வந்து நம்ம தான் சரி செய்யணும். சில பேர் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, ஆனால் நான்லாம் அப்படியெல்லாம் மறக்க மாட்டேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல கீழே கெட்டு போ, நான் அவ்வளோ தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சண்முகம் மாட்டுக்கும் குடுக்குன்னு வெளியில் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல எந்த பிரச்சனை எப்படி ரூபத்தில் வரப்போகுதுன்னே தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப பாக்கி வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம பாண்டியம்மா வந்து வராங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டியா? கிரைண்டர் ஓடுது, மிக்சி ஓடுது, சாம்பார் கொதிக்குது, இந்த பக்கம் இன்னொரு வேலை இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில் நான் உனக்கு பணிவடை செஞ்சுக்கிட்டே இருந்தா வீட்டு வேலையெல்லாம் யார் தான் பார்ப்பா, நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி திட்டுறாங்க. தண்ணி எடுத்து குடுறி அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்து மடக்கு மடக்கு குடிக்கிறாங்க. வெளியில் கிச்சனுக்கு வெளில வராங்க. அப்பன்னு பார்த்து ஃபோன் வருது. நம்ம பாக்கியத்துக்கு அவங்க அண்ணன் தான் பேசுகிறாங்க. வைகுண்டம், என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? வீட்டில் வந்து ஒரே சண்டை, நீ வந்து சத்தியம் வாங்கிட்டு போயிட்ட, பரணி வந்து யாரை கேட்டு சத்தியம் பண்ணன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறான். அவங்க 2 பேருக்கு வந்து தலையை முடியை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்காத அளவுக்கு தான் சண்டை. ஐயோ எப்படி இருந்தாலும் வந்து பரணி வந்து கோச்சிக்கிட்டு அங்கே வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ ஏதாவது நல்ல வார்த்தையாக சொல்லி அனுப்பிச்சி வை. ஏன் பரணி இப்படி பண்ணுறா? ஆமாம்மா, சவுந்தர பாண்டியன் எப்படி இருப்பாரோ அவரை விட 4-5 மடங்கு வந்து இவ கோவக்காரியாச்சே, இதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமேங்கிற மாதிரி கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம வைகுண்டம்.
சரி இது எல்லாம் ஓகே தான். ஆனா வீட்ல என்ன நடக்குது தெரியுமா? அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து பரணி வந்து நிக்கிறா. அதுவும் உன் புருஷனுக்கு எதிரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னண்ணே சொல்ற? திருப்பி என் புருஷனுக்கு எதா ஆயிட போகுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் புருஷன் இத்தன நாளா வந்து நடிச்சுக்கிட்டு என்னண்ணே சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பன்னா என் புருஷன் வந்து எப்படிண்ணே அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்து நடிக்க முடியுமா? அவன் தான் வந்து உலக மகா நடிகனாச்சே! அவனால எது வேணாலும் சாதிக்க முடியும். எது வந்தாலும் செய்வாப்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப வைகுண்டம், சரிண்ணே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பரணி வந்து நிக்கிறாங்க. ஒரு நாள்ல எப்படிம்மா குணமாகும்? சத்தியம் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணுவாராம். சத்தியம் வாங்குனதுக்கப்புறம் அவருக்கு தெளிவாயிடுமாம். பரணி வந்து கரெக்ட்டா முடிவு எடுக்கிறா. எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் வந்து பாண்டியம்மா வந்து ஒட்டு கேட்டுட்டாங்க. பரணி வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்காளா? இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க நம்ம சவுந்தரபாண்டி கிட்ட. "அக்கா நம்ம என்னக்கா பண்ண போறோம்? ஏய் பரணிய நம்ம ஏதாவது மிரட்டுவோமா? நீ வேற அவன் 10 சண்முகம், 4 சவுந்தரபாண்டிக்கு சமம். அவகிட்ட நம்ம வால ஆட்டுனோம், அப்புறம் அவ்வளதான். நம்மள உண்டில்லன்னு ஆக்கிடுவா. நம்மள வந்து நிக்கவே விடாத அளவுக்கு பிரச்சனைய வந்து பண்ணிருவா நம்ப பரணி. அவகிட்டலாம் பிரச்சனையே பண்ண முடியாது. இவன் கோவக்காரன். இவன வந்து உசுப்பேத்தி விட்டா ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணி அவன வந்து தொரத்தி விட்டுறலாம். சண்முகத்துக்கிட்ட வந்து வாலாட்டலாம். ஆனா நம்ம பரணி பாப்பா கிட்ட எதுவுமே பண்ண முடியாதுன்னு, அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப சவுந்தரபாண்டி. இப்ப நம்ம என்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். இந்த ஐடியா படி நீ செஞ்சேன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா நீ ஜெயிச்சுருவ. சொல்லுக்கா, சொல்லுக்கா, சீக்கிரம் சொல்லுக்கா. எப்படி இருந்தாலும் நேர்மையான வழியில நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயம் வந்து உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில தில்லுமுல்லு பண்ணி தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. "சூப்பர்க்கா, ரொம்பவே தேங்க்ஸ்க்கா. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஜெயிக்க முடியும்." அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு, பாத்திரக்காரன் பையன்கிட்டயும், அவங்க அப்பாகிட்டயும் வந்து பேசுறாங்க. "என்னது பரணி பாப்பாவ நான் தூக்கிட்டு போணுமா? ஓகே, பெத்தவரே சொல்றாரு. அப்பன்னா எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்லி பரணிய வந்து அவங்க தூக்கிட்டு போற மாரி காட்டுறாங்க. அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து சண்முகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா, செம்ம அதிரடியான ஃபைட் சீன் இருக்கு. இல்லாட்டி நம்ம பரணிய வந்து கட்ட வந்து அவுத்துட்டாங்கன்னா, அவங்களே எல்லாரையும் வந்து தூக்கி போட்டு மிதிச்சு, வேற லெவல்ல வந்து சண்ட போட்டு முத்துப்பாண்டிகிட்டயும், சௌந்தரபாண்டியன்கிட்டயும் கெத்தா, மாஸா பேசுவாங்க நம்ம பரணி. வெயிட் பண்ணி